जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित्त जम्बो पलसार पक्षितम उमासुदम सोह विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும். எல்லாருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கியத்தின் உண்மையாகும்படி எல்லாருக்கும் தமிழ் மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாதம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணுங்கிறதே கிடையாது. எதுக்காக நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பொது பலன்களே தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்திய அளவுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தெரியுது. அது சில பேருக்கு 90% வரைக்கும் ஒத்து போகும். சுவாமி ஏதாவது என்ன உண்டோ, ஃபேக்ட் என்ன உண்டோ சில சுவாமி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த மாதத்தில் நல்லா இருக்கணும், எந்தெந்த நாள் நமக்கு அனுகூலமான நாட்கள், சந்திராஷ்டிரம அமைப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேறி போக முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கும் நிறைந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த 12 ராசி பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள், இந்த மாதத்திற்கான சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அப்படியே கேட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது உங்கள் ராசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குருக்கள் என்ன மந்திரங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய வரும். விருச்சிக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? பணியிடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம். மறைமுக எதிர்ப்புகள் டைரக்டா இருக்காது, இன்டைரக்டா சில எதிர்ப்புகள் இருக்கு. அவன் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான், என்னன்னு கொஞ்சம் வாட்ச் பண்றா. மறைமுக எதிர்ப்பு, அவனை ஏதாவது டீப் ப்ரமோட் பண்றதுக்கு பாடுறா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ சில விஷயங்கள் கவனமா இருங்க. உங்கள் திறமையை சிலர் குறைத்து மதிப்பிட முயற்சிக்கலாம். உங்களுக்கான திறமை உங்களுக்கு தெரியும், அதை மற்றவங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அது நடக்கும், கவனமா இருங்க. ஆவணங்கள் மற்றும் மின்னஞ்சல் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு வேலை அல்லது துறை மாற்றம் ஏற்படும். அதே போல சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மிக குறைந்த சதவீனருக்கு மட்டும் ராஜினாமா அல்லது வேலை இழப்பு போன்ற சூழ்நிலை உருவாகலாம். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். கோபத்தில் நான் ராஜினாமா பண்ணிட்டு போனேன் சார், எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ராசிகள் உண்டு. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியெல்லாம் வந்து சார் நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் சார், எனக்கு வேண்டாம் சார், நான் இவ்வளோ நாள் இது பண்ணினது போதும். சில சதவீதத்தினர் மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும். இவங்க கூட நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறத விட நம்ம வந்து இந்த ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல மட்டும் ரொம்ப கொஞ்சம், ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். வியாபாரத்தில் ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. கூட்டாளிகளுடன் வெளிப்படையான கணக்கு பரிமாற்றம் இருக்கணும். கட்டுமானம், பாதுகாப்பு, மருத்துவம், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகள் ஆராய்ந்து செய்யுங்கள். செய்யலாமா வேண்டாமா யோசிச்சு செய்யுங்க. வருமானம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன் அல்லது நிதிச்சுமை குறைய வாய்ப்பு உண்டு. பெரிய தொகை முதலீடு செய்யும் முன் 1000 தடவை யோசிக்கவும். ஜூன் இறுதி முதல் ஜூன் முதல் வாரம் வரை தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். ஸோ சில விஷயங்களும் கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஸோ கவனமா இருங்க. குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். பொறுமையாக பேசலாம், பிரச்சனைகள் தீர்வு காணும். நீ பொறுமை இல்லாமல் நீ பேசணும்னு சொன்னா சண்டை தான் வரும். பொறுமையா பேசி எடுத்து புரிய வச்சு அப்படின்னு சொன்னா சண்டைகள் குறையும். அதே போல திருமண பேச்சுவார்த்தை மெதுவாக இருக்கு. திருமண மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல வந்து கவனம் சிதறாமல் மாணவர்கள் படித்தால் சிறப்பு. நண்பர்கள் மூலம் நேர விரயம் ஏற்படலாம். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்க. சகோதரர்களுடன் பணம் அல்லது சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வரலாம். சகோதரன் சகோதரிக்குள்ள சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். சகோதரன் சகோதரிக்குள்ள பண பிரச்சனை, சண்டை பிரச்சனை வரலாம். ஸோ கவனமா இருக்கணும். அது முக்கியமா சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உறவினர்களுடன் கூடிய கூறும் வார்த்தைகளில் கவனம் தேவை. பழைய உறவு மீண்டும்
வரலாம். ஒரு பழைய ஏதாவது ஒரு சண்டை வந்து அந்த சண்டை மூலமா ஏதாவது ஒரு புதிய உறவு வந்து அந்த உறவு மூலமா ஒரு பிரச்சனை வரும். கவனமா இருங்க. நீதிமன்ற வழக்குகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழைய வழக்குகள் நகரத் தொடங்கும். வழக்கறிஞர் ஆலோசனையின்றி முக்கிய ஆவணங்களுக்கு கையெழுத்திட வேண்டாம். உங்க அட்வொகேட் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு செய்யுங்க. நீங்களா ஒரு விஷயம் போய் பண்ணிடாதீங்க, பின்னாடி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. ஸோ கேட்டு செய்யுங்க. ரெண்டாவது, அரசியலில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்களும் ஆதரவுகளும் ஒன்றாக வரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்களும் ஆதரவுகளும் ஒன்றாக வரும் அப்படின்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். சினிமா மற்றும் மீடியா துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிடும் போது கவனம் தேவை. நீங்க ஒரு கருத்து ஒரு சமூக வலைதளத்தில் நீங்க பதிவு பண்றீங்கன்னு சொன்னா இதை பதிவு பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ணி பின்னாடி கழுவி ஊத்துவான். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும். விசா ஒப்பந்தம், குடியேற ஆவணங்கள் கவனம் தேவை. ரத்த அழுத்தம், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றில் இருக்கும். அதிக கோபம் மற்றும் கவலை உடல் நலத்தை பாதிக்கலாம். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு கவனம் பண்ணுங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி வேலை கிடைக்குங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு வரும். இன்னும் உங்களை நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ்லாம் பத்தாது. நடைபயிற்சி மற்றும் தியானம் நல்ல பலனை தரும். ஜூன் 19, 3 ஜூலை, 13 ஜூலை இந்த நாள்ல கவனமா இருங்க. இரண்டாவது, இந்த நாட்களில் பண பரிவர்த்தனை கவனம் தேவை. சட்ட ஆலோசனை விஷயங்களில் கவனம் தேவை. குடும்ப விவாதங்கள் பெரிதாக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போட்டு பிரச்சனையை கொண்டு போக வேண்டாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. செவ்வாய்க்கிழமையில அல்லது சனிக்கிழமையில, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கும், சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்து வர விருச்சிக ராசிக்கு கெடு பலன்கள் குறைந்து சுப பலன்கள் அதிகரிக்கும். சுபம்.